மஷ்ரூம் வச்சு ஒரு செமி கிரேவி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ச்சது பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு இதை நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருந்தேன், அதுவுமே உரித்து ஆட் பண்ணிக்கிட்டேன். குடமிளகாவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் நீங்கள் பச்சை பட்டாணி குடமிளகா இல்லைனாலும் பரவாயில்ல, மஷ்ரூம் மட்டும் போட்டு செஞ்சிங்கனாலுமே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமே இந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இது 3 தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். தண்ணி ஊற்றலை, ஏன்னா மஷ்ரூமில் இருக்க தண்ணியே வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்றதுனால நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். க்ளோஸ் பண்ணி சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கனாலே குக் ஆகிடும். அதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் கொரியாண்டர் லீவ்ஸும் போட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான செமி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக